இப்போது ஐயா ஸ்டாலின் வந்து ஊர் ஊராக அதாவது வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாரு. எதுக்கு போகிறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு? என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படின்னு சொல்லி புரட்சி தமிழர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பாட்டே பாடியிருக்காங்க. உங்கள் ஐயா கருணாநிதி எழுதின பாட்டை தான் அவர் பாடியிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் இல்லாத வளத்தை நீங்கள் ஏன் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறீங்க கேட்டால், தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். எப்படி இவங்க வேலைக்கு போவான்? அவன் நீ தான் பிடிக்க வச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. பிடிக்க வச்சு கெடுத்ததுக்கப்புறம் அவன் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கோட்டரை போட்டால் தான் இவன் வேலைக்கே போவேன்னு சொல்லியான். சரி, அப்படி கோட்டரை போட்டேன் அப்படின்னா சரி வேலைக்காக போவேன்னு பார்த்தா சொல்லியான். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. கேட்டால் மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. செத்தா சாப்பிட்டுங்க, அடுத்து வர சந்ததியாக நல்லா இருக்கும்ல. நீங்கள் கொடுக்குற மதுவுனால அங்கே எத்தனை பேர் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குன்னு தெரியுமா மொத்தம் உங்களுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே? எத்தனையோ மதுவை வந்து எவ்வளவோ நீங்கள் ரேட்டை கூட்டி விற்றாலும் குடிக்கிறவே மது குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான். சரிங்களா? நீங்கள் வந்து கூட்டி விற்கிற மதுனால எவ்வளோ குடும்பம் நாசமாக போயிடுச்சு, எவ்வளோ பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போச்சு. அவங்க அப்பா இல்லாமல் எத்தனையோ குடும்பம் கஷ்டப்படுது. ஒரு குடும்பத்தில் தகப்பன் தான் மெயினாக இருக்கணும். ஏன்னா ஒரு வழிகாட்டியே தகப்பன் தான். தகப்பனை இழந்த குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்குது. அதாவது குழந்தை பிறந்த மறுநாளேவும் குடிச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்த குடும்பம் எவ்வளோ இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்புறம் என்னத்தை நீங்கள் வந்து அதாவது தமிழகம் போராடுமா வெல்லுமா? அதாவது ஒரு ஆட்சியில் இல்லாதவங்க தமிழகம் போராடும் வெல்லும் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னத்தை போராட போகிறீங்க? அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, அதிகார பலம் உங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் போராடணும் அப்படின்னா எதுக்கியா உங்களுக்கு இந்த ஆட்சி? நாங்கள் எதுக்கு உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்?